போட்டுவிட்டு 4.5 ஆண்டுகள் விடுதலை செய்யாமல் இருந்த ஸ்டாலின் சிறைவாசிகள் தரப்புல உச்சநீதிமன்றத்தில் போய் பரோல் கேட்கிறாங்க, ஜாமீன் கேட்கிறாங்க. அப்படி போகும்போது தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக டாப் மோஸ்ட் பெய்டு லாயர் முகுல் ரோஹத்கி ஒரு வாயிதாக்கு 40 லட்சம் வாங்கக்கூடிய ஒரு அட்வொகேட் முகுல் ரோஹத்கியை வைத்து உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் போட்டது சிறைவாசிகளுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்று. அதில் அவர்கள் சொன்ன காரணம், இந்த சிறைவாசிகள் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த மனநிலையில உள்ள போனாங்களோ அதே மனநிலையில இன்னும் இருக்கிறாங்க. இந்த சிறைவாதிகள் சிறைக்குள்ளாக அலைபேசி பயன்படுத்துறாங்க, இவங்களை வெளியே விட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சிறைவாசிகளுடைய விடுதலைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் போட்டது திமுக அரசு. அப்ப 4.5 ஆண்டுகளை கடந்து விட்டது. இதே போன்ற 2021 முன்பாக முஸ்லீம் லீக் மாநாட்டில் அந்த 2 வாக்குறுதியையும் கொடுத்தார். 4.5 ஆண்டுகள் கடந்து விட்டது. நேற்றைக்கு என்ன கூத்து தெரியுமா? நேற்றைக்கு அதே மாதிரி முஸ்லீம் லீக் மாநாட்டில் 13 தீர்மானத்தை முஸ்லீம் லீக் கட்சி நிறைவேற்றி இருக்கிறது. அந்த 13 தீர்மானத்தில் 2 தீர்மானம் இந்த 2 எது? இந்த 3.5 மாத்தணும், இடஒதுக்கீட்டை சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் இந்த தீர்மானம். நேற்று முதலமைச்சர் 25 நிமிஷம் பேசும்போது சொல்றாரு, மணிச்சுடர் பத்திரிகையில இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களை எல்லாம் நான் படிச்சுட்டு தான் மேடை ஏறி இருக்கேன், உங்களுக்கு நான் 5 இனிப்பான வாக்குறுதிகளை கொடுக்க போறேன் இப்படிலாம் சொன்னார். அப்ப அந்த தீர்மானத்தில் 13 தீர்மானத்தில் மிக முக்கியமான ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுடைய கோரிக்கை என்பது இந்த சிறைவாசிகளுடைய விடுதலையும் 3.5% கிட்ட 5ஆம் மாதம் இந்த கோரிக்கை தான். அப்போ அறிவிப்புல இந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி தரேன்னு வாக்குறுதி கொடுக்க துப்பற்ற வக்கற்ற ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? நேத்து முஸ்லிம் உலமாக்களுக்கு ஸ்கூட்டி வாங்குறதுக்கு மானியம், அவருடைய ஓய்வூதியத்தை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாயா மாத்துறோம். அதே மாதிரி உருது ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுமைக்கு 10 இடங்கள் காலி பணியிடங்களா இருக்குது, இதை நாங்க நிரப்புறோம். வக்ஃபு ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் வந்து ஏற்கனவே சென்னையிலையும் மதுரையிலையும் செயல்பட்டு இருக்குது. சென்னையில மட்டும் தான் இருக்கு, மதுரையில கிடையாது. மதுரையிலையும் செயல்பட்டு இருக்குது. கோயம்புத்தூர்ல அதை செஞ்சு தாரோம். இது போக கபரிஸ்தான் கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு இடம் பார்த்து தாரோம். எவ்வளவு பெரிய 5 முக்கியமான கோரிக்கை. இந்த கோரிக்கையை சொல்லிவிட்டு முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீனை பார்த்து ஐயா மகிழ்ச்சி தான் கேட்கும் போது அவர் கையெடுத்து கும்பிடுறாரு. இப்பேற்பட்ட அடிமைகள் இருக்கிற வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடோ சிறைவாசிகளுடைய விடுதலையோ சத்தியமாக சாத்தியமில்லை. அப்ப அங்க என்ன கேட்டிருக்கணும்? ஐயா ஏற்கனவே போன மாநாட்டிலே நீங்க 2 வாக்குறுதியை தந்தீங்க, அந்த வாக்குறுதியை நம்பிதான் மக்கள் கிட்ட நாங்க ஓட்டு கேட்டோம். அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களும் திமுக ஓட்டு போட்டாங்க. 2021 முதலமைச்சர் ஆனீங்க. மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அன்னைக்கு காலையில 6 மணில இருந்துட்டு மறுபடியும் கோழி கொக்கர கோன் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களே ஏன்னு மானமுள்ள முஸ்லிம் லீக் கட்சிக்காரங்க கேட்டிருக்கணும். அவங்களுக்கு தான் மான ரோசம் வெக்க சூடு சொன்ன ஒண்ணும் கிடையாது. உடனே கையெடுத்து கும்பிட்டுட்டாரு, முடிஞ்சு போச்சு மாநாட்டு. அப்ப ஏற்கனவே முஸ்லிம் லீக் மாநாட்டில் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன வாக்குறுதியை கொடுத்தாரோ அதே வாக்குறுதி இன்றைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்கு. ஏன் செய்ய மாட்டாங்க? இந்த திமுக ஆட்சியில் வேற யாரும் இந்த மாதிரி வெளியே வந்தது இல்லையா? திமுக கட்சிக்காரர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உள்ளாட்சி உறுப்பினர் லீலாவதியை கொலை செய்தார்கள், பச்சை படுகொலை. அந்த படுகொலையில தொடர்புடைய திமுக கட்சிக்காரர்கள் இன்னைக்கு வெளியில இருக்கிறாங்க. தாகிருஷ்ணன் கொலை வழக்கில் திமுக கட்சிக்காரர்கள் இன்றைக்கு வெளியில இருக்கிறாங்க. அப்ப திமுக கட்சிக்காரர்கள் லீலாவதி கொலையில ஈடுபட்டவங்க, தாகிருஷ்ணன் கொலையில ஈடுபட்டவங்க எல்லாம் இன்றைக்கு வெளியே இருக்கும் போது இந்த சிறைவாசிகள் மட்டும் ஏன் உள்ள இருக்கிறாங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்றைக்கு சொல்றார், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தோம்னு சொல்றார். சத்தியமான உண்மை, பாதுகாப்பாகத்தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு திமுக இருந்திருக்கிறது. எங்க வச்சு பாதுகாத்தாங்க? 25 வருஷமா சிறையில வச்சு பத்திரமா பாதுகாக்கிறாங்க. அப்ப 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பள்ளிவாசலாக மேடை மேடையாக ஜமாத்தாக திமுகவுக்கு வாக்கு கேட்கக்கூடிய உலமா பெருமக்களே, ஆலிம்சாக்களே, படித்தவர்களே, பண்பட்டவர்களே, பெரியோர்களே, சிறைவாசிகளுடைய விடுதலையை ஒரு மேடையில் நீங்கள் பேசியதுண்டா? 3.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி தர வேண்டும், அப்பதான் திமுக நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று கேட்டதுண்டா?
அப்ப மக்களுடைய ஜீவாதார உரிமையையும் கோரிக்கையும் அடகு வைத்துவிட்டு இலவச வாக்கு வங்கியாக திமுக இருப்பது வெட்கம் கேடு இல்லையா? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இலவச வாக்கு வங்கியாக உங்க மேல குதிரை சவாரி செய்ய விடுவீங்க? சிரிச்சு பாருங்க. அப்ப எந்த ஒரு இடத்திலும் இந்த மக்களுக்காக இவர்கள் நின்றது இல்லை. ஒன்றே ஒன்றுதான், ஒரு குற்றவாளிக்கான தண்டனையை வழங்கும் போது அவன் செய்த குற்றத்தை அளவிட்டு அதற்கான தண்டனையை வழங்கணும். அதே குற்றவாளி சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவனுடைய விடுதலை குறித்து பரிசீலிக்கும் போது அந்த குற்றத்தை கணக்கிடக்கூடாது, மாறாக சிறையில் இருக்கக்கூடிய நன்னடத்தையை கணக்கில் எடுக்கணும். அப்ப நன்னடத்தையை கணக்கில் எடுத்து பார்த்தால் முன் விடுதலைக்கு அத்தனை தகுதிகளையும் கொண்ட முதல் தர ஆட்களாக இன்றைக்கு இஸ்லாமிய சிறைவாசிகள் இருக்கிறாங்க. சிறையில் இருந்து பட்டம் படித்து டிகிரி முடித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு முஸ்லிம் சிறைவாசிகள் உள்ள இருக்கிறாங்க. அப்ப இந்த உலமா பெருமக்கள் கிட்ட நான் சொல்றேன், ஜும்மா மேடையில் நிற்கும் போது ஒரே ஒரு நொடி யோசிச்சு பாருங்க. 25 வருஷம் நம்ம குடும்பத்தில் குடும்ப தலைவன், அண்ணனோ தம்பியோ அப்பாவோ யாரோ ஒருவன் சிறைக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய வழி அப்படின்னு நீங்க ஒரு நொடி சிந்திச்சு பாருங்க. ஜும்மா மேடையில இந்த திமுக ஓட்டு கேட்க மனசு வருமா? சிந்திச்சு பாருங்க. அப்ப யாரோ ஒருத்தன் குடும்பத்துல யாரோ ஒருத்தன் கோயம்புத்தூர்லயும் வேலூர்லயும் அங்கேயும் இங்கேயும் கண்ணீர் வடிக்கிறான். அதனால நமக்கு என்னன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதான உங்களை பேச வைக்குது. ஐரிஷ் எழுத்தாளர் ஆஸ்கர் வைல்ட் சொன்னார், எவ்ரி செயின்ட் ஹேஸ் a past, every sinner has a future அப்படின்னு. அப்ப எந்த பெரிய யோகியாக ஞானியாக புனிதனாக இருந்தாலும் அவனுக்கும் கடந்த காலம் உண்டு. எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்கு எதிர்காலம் உண்டு. அப்ப அதன் அடிப்படையில் கருணை அடிப்படையில் விடுதலை செய்யணும். அப்ப இந்த கருணை அடிப்படையில் விடுதலை செய்யக்கூடிய விடுதலை என்பது மதத்தையோ சாதியோ குற்றத்தை அளவுகோலாக பார்க்காது. அவர்களை அவருடைய நன்னடத்தின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும். இந்த கோரிக்கை வலுப்பெற வேண்டும். தேர்தல் நெருக்கம், இன்னும் ஒரு மாசத்துல வீடு தேடி வருவாங்க, காசை கொடுத்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வருவாங்க. ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க, 2 கேள்வி கேளுங்க. சிறைவாசிகளுடைய விடுதலை என்னாச்சு, 5% இடஒதுக்கீடு என்னாச்சுன்ற கேள்வியை கேளுங்க. இந்த நேரத்தில் நாம் கேட்க தருவினோம் என்றால், நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால், மீண்டும் மீண்டும் இவர்களை குதிரை சவாரி செய்ய விட்டோம் என்றால் 5 வருடம் அல்ல 50 ஆண்டுகள் ஆனாலும் நமக்கான உரிமைகளை நமக்கு வேண்டும் என்றதை இவர்களிடம் பெற முடியாது. அப்ப நாம் விழித்துக் கொள்ளாதவரை, நாம் போராடாதவரை, நாம் திருப்பி எதிர்த்து கேள்வி கேட்காது இலவச வாக்கு வங்கியாக இருக்கிற வரைக்கும் இவர்கள் நம்ம மீது குதிரை சேவாரி தான் செய்வார்கள். நாம் தமிழர் கட்சி சிறைவாசிகளுக்காக என்ன செஞ்சது? சிறைவாசிகளுடைய பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையாக இல்லை. சிறைவாசிகளுடைய பிரச்சனை என்பது அந்த குறிப்பிட்ட சிறைவாசிகளுடைய குடும்பத்துக்கான பிரச்சனை, அது ஊர் மக்களுக்கான பிரச்சனை, இல்ல முஸ்லிம் மக்களுக்கான பிரச்சனை என்று சுருங்கி இருந்தது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பேசியும் போராடியும் இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய பிரச்சனை என்பது அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கான, அந்த குறிப்பிட்ட மக்களுக்கான, இஸ்லாமியர்களுக்கான கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பிரச்சனை, கோரிக்கை, முழக்கம் என்பதை இன்றைக்கு ஒரு பொது பிரச்சனையாக மாற்றி நிறுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இதை ஒரு பேசுபொருளாக இன்று வரைக்கும் வைத்து கடுமையான அரசியல் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கு நம்ம தான் பேசுறோம், போராடுறோம். முஸ்லிம் இயக்கங்களே இன்றைக்கு அதை பேசுவதாக, போராடுவதாக, கோரிக்கை வைப்பதாக தெரியவில்லை. அத்தனை பேரும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி சிறைவாசியுடைய விடுதலையையும் முஸ்லிம்களுடைய இட ஒதுக்கீட்டையும் கோரிக்கையாக முன்வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் களத்தில் சந்திக்க இருக்கிறோம். அற்ப சீட்டுக்கும் நோட்டுக்கும் விலை போபவர்கள் பின்னால் நீங்கள் நிற்கப் போகிறீர்களா? இல்ல ஒட்டுமொத்த மக்களுடைய இந்த ஜீவாதார உரிமைகளுக்காக, கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சி மீது நீங்கள் பற்றும் பாசமும் கொண்டு எங்களுடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த போகிறீர்களா என்கிற கேள்வியை கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அரசியல் கட்சி இந்த தலைப்பை இப்படி போட்டு ஒரு கூட்டத்தை காமிக்க சொல்லு. இப்படி பேசுற நாங்க தான் உனக்கு பிஜேபியோட பி டீம். நாங்க கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம், 40,000 பெண்களை கடத்தி மதம் மாத்திட்டாங்கன்னு வரக்கூடிய ஒரு படம். கேரளா தடை செய்து, கர்நாடகா தடை செய்து, இந்திய மாநிலங்கள் அத்தனை தடை செய்து, உங்க திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் அன்றைய டிஜிபி ஐயா மரியாதைக்குரிய சைலேந்திர பாபு தலைமையில் பாதுகாப்பு கொடுத்து தியேட்டர் முழுக்க நீ ஓடவிட்டாய். அதை தடுத்து நிறுத்தியது சீமானின் படைகள் தானடா.
சொல்லி பார்த்தோம் கேட்கவில்லை. அண்ணன் சீமான் அறிக்கை விட்டார், கேட்கவில்லை. அவன் தம்பிமார்கள் டிக்கெட் வாங்கி கொண்டு தியேட்டர் அரங்கத்தில் உட்கார்ந்து திரையை கிழித்த பொழுது இது பேச்சல்ல வீழ்ச்சி என்று பயந்து நிறுத்தினான். அடுத்து பிபிசியோட ஆவணப்படம் குஜராத் ஃபைல்ஸ், பிபிசியோட ஆவணப்படம் அன்றைக்கு குஜராத் படுகொலையில் அப்படியே ஆவணப்படுத்தி காட்சிப்படுத்தி கொண்டு இங்க போடுறான் அவன். அந்த படத்தை திரையிட நீ அனுமதிச்சியா? திமுக அனுமதிச்சியா அந்த படத்தை திரையிட? தடை. அந்த படத்தை தமிழாக்க மொழிமாற்றம் செய்து தமிழ்நாடு எங்க அரங்குகளில் திரையிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாங்களடா பிஜேபியோட பி டீம், நாங்களா பிஜேபியோட பி டீம். உனக்கு தேவை அரசியல் அதிகாரம். அரசியல் அதிகாரத்துக்கு நோக்கி நீ நகரு. நேத்து பாக்குறேன் ஒரு சின்ன இணையத்துல ஒரு வரல வருது, ஒரு இஸ்லாமியர்கள் கட்சி வச்சிருக்க ஒரு தம்பி, அதுல ஸ்டாலின் சொல்றாரு, இந்த தம்பிக்கு நெஞ்சில இடம் இருக்கு, உனக்கெல்லாம் சீட்டு தர மாட்டான், நெஞ்சில இடம் இருக்கு, திராவிட தலவாணி பஞ்சில இடம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பான். உனக்கெல்லாம் சீட்டு கிடையாது. அண்டி பிழைப்பதை விட நக்கி வாழ்வதற்கு ஒரு நாள் அண்ணன் பழனிபாபா சொல்வதை போல்தான். ஒரு கோழையின் தலை கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் கால் செருப்பாக இருந்து விட்டு போகலாம். 200 ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் புலியாக இருந்து விட்டு போகலாம். வாருங்கள் சொந்தங்களே, உங்களை அணைத்துக் கொள்ள 12 கோடி தமிழ் தேசிய இனம் இருக்கிறது. நீங்கள் மதமாக சாதியாக பிரிந்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள் என்கிறார் அண்ணன் பழனி பாபா. வாருங்கள், எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்ணா ஒவ்வொரு முறையும் என்ன தேர்தல் காலத்தில் நிறுத்துறாரு. தோத்தாலும் தமிழ் முஸ்லிமாக பெருமையோட தோற்பேன். நீ வெற்றி பெற்றாலும் திராவிட முனாஃபிக்கா தான் வெற்றி பெறுவ, திராவிட அயோக்கியனாக தான் வெற்றி பெறுவ. பெருமையுடன் தோப்போம் நாங்க. வா, இந்த கட்சி தான் எல்லாவற்றுக்கான தீர்வு, ஆகச்சிறந்த தீர்வு, ஆகச்சிறந்த அருமருந்து. எந்த இடத்துலயும் உனக்கு நிக்கல. இன்றும் தமிழ்நாட்டில் 1436 அரசு பள்ளிக்கூடங்களில், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் RSS சாகா பயிற்சி நடக்குது. ஒரு இஸ்லாமிய தலைவர் உனக்கு கேட்க முடியுமா? முடியாது. ஏன் பிழைக்கிற? நீ அண்டி பிழைக்கிறவன், நோட்டுக்கு நிக்கிறவன், மக்களுக்கு மக்களோட நாட்டுக்கு நிக்கிறவன் இல்ல நாங்க. நீ அதுக்கான ஆள் இல்ல. இந்த நிலைகள் மாறணும்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. நீங்கள் இனமாக ஒன்று கூட வேண்டும். இனமாக ஒன்று கூடினால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும். இந்த அறிவிப்பில் இல்லைங்க. மறுபடியும் திமுக, உனக்கு ரோஷம் இல்லையா? சூடு சொர்ணம் இல்லையா? வெக்கம் இல்லையா? போனா போயிட்டு அந்த 2 சீட்டு, அந்த 2 MLA, அந்த ஒரு MP எந்த வாங்கி எந்த மயில புடிக்க போற விட்டு தொலை, வெளியே வா, செத்து போவா. எத்தனை ஆண்டு காலம் பிஜேபி பூச்சாண்டி காட்டுவ? எத்தனை ஆண்டு காலம் பிஜேபி பூச்சாண்டி காட்டுவ? நீ பிஜேபி பூச்சாண்டி காட்டு. அவனோட எல்லா திட்டத்தையும் நீ ஆதரிச்சு இங்க வச்சிருக்கிற. எந்த திட்டத்தை நீ எழுத்திருக்கிற? இந்திய எதிர்க்கல, இந்திக்காரனை கொண்டு வரான். நீ ரோட்ல சுத்துற எந்த இந்திக்காரனையும் தனிப்பட்ட முறையில் போய் பேசு. அப்படின்னா ஓட்டு கோன்கேன்னு கேளு. அவன் சொல்லுவான், மோடிக்கு அம்மா ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் 20,000 30,000 வாக்காளர்களை இறக்குறான். என்ன ஆகும்? இஸ்லாமியர், கிறிஸ்தவர், ஆதி தமிழர் இவங்களோட வாக்கு 1 கோடி வாக்கு அவனுக்கு போகுது. அந்த தைரியத்தில் இருக்கிறான். இஸ்லாமியோட பாதுகாப்பு திமுக கிடையாது. 9 விழுக்காடு வாக்கு தாண்டா திராவிட திருட்டு திமுகவுக்கு பாதுகாப்பு. வெளியே வாடா. இல்ல நீ இருக்கிறியா? எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்னா போ. SAB, முஸ்லிமுக்கு, சுன்னத் ஜமாத்து, சுன்னத் பொன்னாத ஜமாத்து, எல்லா ஜமாத்து ஒன்னா போ. 20 சீட்டு கேள்றா திராவிடன்ட்ட. கேரளா கர்நாடக 20 சீட்டு நாங்க பிரிச்சுக்கிறோம். ஒரு அல்லாஹ், ஒரு நபி, ஒரு குர்ஆன் நாய 20 சீட்டுகள் நாங்க பிரிச்சுக்கிறோம். அதுக்கும் திராணி இல்ல. நீ கேட்க மாட்டேன். நீ வா, எங்களோட வா. கடந்த பாராளுமன்ற தேர்தல் 40 இடத்துல ஒரு இடம் கூட இஸ்லாமியர்கள் திமுக சீட்டு தரல. சீமான் தான் 5 இடத்துல கொடுத்தாரு. நீ தரமாட்ட. எங்க மேல அவதூறு பரப்ப ஒரு 5 ஐட்டம் வச்சிருக்கிறான். சீமான் இஸ்லாமிய சாத்தான் பள்ளி சொல்லிட்டாரு. சீமான் உருது முஸ்லிம்களை பாகிஸ்தான் போய் சொல்லிட்டாரு. சீமான் AK-74, சீமான் ஆமக்கரி, சீமான் விஜயலட்சுமி, இப்ப சீமான் பிராமண கடப்பார. இந்த 6 ஐட்டத்தை தாண்டி ஏதாவது இருக்கா அவனுக்கு? ஏதாவது இருக்கா? அவன் ஏதாவது மெட்டீரியல் இருக்கா? கருத்தியலை வாதிக்கவா? அப்படியே திரும்ப சாத்தான் பிள்ளை என்று இஸ்லாமிய கிறிஸ்தவரை சொல்லிட்டாரு. எப்படா சொன்னாரு? கேட்கிறான்டா. எங்க அப்பா பாஷா. சீமான் சொல்றாரு, என் அப்பன் பாஷா இறந்து விட்டார்.
அவருடைய இறுதி மரியாதை செலுத்துவதற்காக அண்ணன் கோயம்புத்தூரில் சென்று இறுதி வணக்கம், புகழ் வணக்கம், வீர வணக்கம் செலுத்திட்டு வாராம். பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என் சீமான், நீங்க அல்லுமா தீவிரவாதியா இருக்கக்கூடிய பாஷா வீட்டுக்கு போனது எதுக்குன்னு அண்ணாமலை கேட்கிறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, எதுக்கு சீமான் போயிருப்பாரு, இஸ்லாமியர்களை ஓட்ட வாங்க போயிருப்பாரு. பொண்ணு அண்ணாமலை பாரு, அதை வாங்கிட்டு வந்து எங்க அண்ணன் கொண்டு வர்றாங்க. இப்படி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இது என்னன்னு எங்க அண்ணன் சொல்றாரு, ஐயோ அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் இங்க போனேன். பாஷா என் அப்பன், ஒரே சிறையில் நானும் அவனும் இருந்தோம் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, இஸ்லாமிய சொந்தங்களே, அவர்கள் சாத்தான் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். ஏன்? எது சாத்தானின் செயல்? குடிக்க வைத்து கொள்வது சாத்தானின் செயல். மணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, திருட்டு, ஊழல், லஞ்சம், இது அத்தனை சாத்தான் செயல். இந்த செயலை செய்யக்கூடிய திமுகவுக்கு வாக்களிக்க நீ சாத்தான் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் தான் சொன்னாரு. அப்ப திருச்சி அண்ணாடா, ஒரு மனுஷன் 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் ஒரு அவதூறத்துக்கிட்டு சமைக்கலாம், 15 ஆண்டு காலம் ஒரு அவதூறத்துக்கிட்டு சீமானத்துக்கிட்டு நீ எதிர நிக்கிற. நிக்க அந்த அவதூறுகள் நேர ஏறி நின்று உறக்க முழங்குவோம். நாங்கள் எல்லோருக்கும் ஆனவர்கள் என்று முழங்குவோம். இந்த சிறைவாசி விடுதலை சாத்தியப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான், அது உங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் மட்டும்தான். வாருங்கள் உறவுகளே, நீங்கள் மதமாக என்றது போதும், நீங்கள் ஜமாத்தாக என்றது போதும், இனமாக ஒன்று கூடுங்கள். சீமான் கரத்தை கைப்பற்றி இந்த சிறைவாசி அத்தனை பேர் விடுதலை நாங்கள் சாத்தியப்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.